right? Yes, Nash. Yeah. Yeah, okay. So let's start our today's class. So நம்ம இன்னைக்கு ஜென்கின்ஸ் டே 2 செஷன்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஜென்கின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு ஆன்சரா ஜென்கின்ஸ்ன்றது ஒரு சிஐ டூல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்ப சிஐ இந்த மீனிங் என்ன? கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஐனா கண்டினியூஸ் இன்டகிரேஷன். அப்ப இந்த ஜென்கின்ஸ் மேலதான் டெவாப்ஸோட பைப்லைன் தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். We are going to build a pipeline on top of the Jenkins அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அப்ப ஜென்கின்ஸ்ன்றது அது எப்படி இருக்கும்? It is a GUI based platform. It's completely a web browser, a web application அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்ப ஜென்கின்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு என்ன ப்ரீரெக்விசிட் இருக்கா? ஜென்கின்ஸ்க்கு எனி ப்ரீரெக்விசிட் ஃபார் ஜென்கின்ஸ்? ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணனும்னா வேற என்ன இன்ஸ்டால் பண்ணணுமா? For installing Jenkins, we need to have Java to be installed on a server. கரெக்ட்டா? Java இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம Jenkins இன்ஸ்டால் பண்ண முடியும். இதுக்கு எதனா ஒரு பர்టిక్యులர் ரீசன் இருக்கா? இதுக்கு எதுக்காக Jenkinsக்கு Java தேவை? ஏன்னா நம்மளுடைய வெப்பே வந்து பார்த்தா ஜாவா பிளாட்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா ஜென்கின்ஸே நம்ம வந்து ஜாவான்ற அந்த லாங்குவேஜ் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரன் டைமா நம்ம ஜாவா தேவை நமக்கு. தட் இஸ் a prerequisite. ஓகே, ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் அப்படின்னு நம்ம பில்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஜாப் ட்ரிகர்ஸ் பத்தி பார்த்தோம். தென் ஜாப் ரிலேஷன்ஷிப், அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ஜாப், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about Jenkins user management. அதை பத்தி பார்க்க போறோம். அதை தாண்டி ஜென்கின்ஸ்ல மாஸ்டர் ஒர்க்கர் ஆர்கிடெக்சர், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So we are going to discuss about two topics in this particular class. One is Jenkins user management and another one is Jenkins master slave or master worker architecture அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, so first let us start with user management. Okay, இப்போ for example நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்னு எடுத்துக்கோங்க. நான் ஒர்க் இன் ஐடி கம்பெனி. யார் ஒர்க் பண்றா? இப்போ இங்க மேனேஜர் அப்படின்ற பொசிஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க விஜய் அப்படின்னு சொல்லலாம். டிஎல்லா ஒருத்தவங்க இருக்காங்க. டிஎல்லா யார் இருக்காங்க அப்படின்னா சூர்யா இருக்காங்க. அதுக்கடுத்து டீம் மெம்பர்ஸா தினேஷ், அருண், சுகு, பிரியா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஓகே, இப்ப என் கம்பெனியில ஒட்டுமொத்தமா எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்னா தினேஷ், சூர்யா, விஜய், அருண், சுகு, பிரியா. அப்ப டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. கரெக்டா? ஆனா என்னன்னா 6 பேருக்குமே வெவ்வேறு பொசிஷன் இருக்கு. விஜய்ன்றவர் மேனேஜரா இருக்காரு, சூர்யான்றவங்க டிஎல்லா இருக்காங்க, இவங்க எல்லாருமே டீம் மெம்பர்ஸா இருக்காங்க. ஓகே, இப்ப என்ன விஷயம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி பெர்மிஷன், ஒரே மாதிரி ஆக்சஸ் இருக்குமா? இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஆக்சஸ் மாறுமா, பெர்மிஷன் மாறுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட லைக் பவர் அப்படின்னு இருக்குல்ல, இப்ப மேனேஜருக்கு எப்படி இருக்கும்? ஸோ he will be having full access இருக்குமா? ஸோ டிஎலுக்கு எப்படி இருக்கும்? அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கான ஒரு பார்ஷியல் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் தென் டீம் மெம்பர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நம்ம லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும். இப்படிதானே இருக்கும். கம்ப்ளீட் ஆக்சஸ்ன்றது மேனேஜர் கிட்டையும் டீம் மெம்பர்ஸ் கிட்ட, அதாவது டிஎல் கிட்ட ஒரு பார்ட்லி ஆக்சஸும் டீம் மெம்பர்ஸ் கிட்ட
லிமிட்டட் ஆக்சஸும் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா கைஸ்? இது am I right? Yes or no? Am I right? Yes, sir. Yes. So பொதுவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஃபாலோ பண்ற ஸ்ட்ரக்சரும் கூட. இப்ப இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்? ஏன்னா ஜென்கின்ஸ் இருக்குல்ல, ஜென்கின்ஸ் முதல்ல என்னன்னா அது ஒரு டூல் இல்ல, அதை நாங்க என்ன சொல்லுவோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த டூல்ல அட் அ டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஓடாது, ரன் ஆகாது. we do have multiple projects அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே நமக்கு என்ன இருக்கும்னா மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். we do have multiple environments. அப்ப இது எல்லாத்தையுமே ஒரு சென்ட்ரல் பிளாட்ஃபார்மா ஜென்கின்ஸ் டூல் தான் ரன் பண்ணிட்டு இருக்கும். அதாவது ஜென்கின்ஸோட மாஸ்டர் டூல். ஓகே, அதான் ரன் பண்ணிட்டு இருக்கும் சென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்மா. So one Jenkins server can handle multiple projects as well as multiple environments. இப்ப ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே அதுக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாரு. இப்ப அதுக்குன்னு டிஎல் இருப்பாங்க, அதுக்குன்னு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி எத்தனை யூசர் இருக்காங்க? மல்டிபிள் யூசர் இருக்காங்க. அப்ப விஜய்ன்றவருக்கு ஃபுல் ஆக்சஸ், சூர்யான்றவருக்கு ஒரு பார்ஷியல் ஆக்சஸ், தினேஷ்ன்றவருக்கு பிரியான்றவங்களுக்குலாம் லிமிடெட் ஆக்சஸ் அப்படின்னு நான் என்ன பண்ண போறேன்? யூசர் பேஸ்ட் ஆக்சஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? லாகின் பண்ற யூசருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கணும் அதை நான் லிமிட் பண்ண போறேன் என் ஜென்கின்ஸ்ல. ஓகே, இப்ப தினேஷ் இருந்தாருன்னா அவரு இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், அருண் இருந்தாருன்னா அவர் இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ட்டு I'm going to put some restriction அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் வந்து யூசர் பேஸ்ட் ஆக்சஸ். இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஜென்கின்ஸ்ல இது எப்படி நான் எனேபிள் பண்ணேன்? அகைன் சேயிங், ஜென்கின்ஸ்ல எல்லாமே பாசிபிள். எப்படி வேணா நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான பிளக்கினை சூஸ் பண்ணா போதும். இப்ப எனக்கு என்னன்னா ஒரு யூசர் வேணா, அந்த யூசருக்கு நான் லிமிடெட் ஆக்சஸ் கொடுக்கணும். அப்ப ஜென்கின்ஸ்ல அதுக்கு என்ன தேவைப்படும்னா ஒரு பிளக்கின் தேவைப்படும். இதாங்க we are going to do this particular task with the help of plugins. ஓகே, சோ அப்ப அந்த பிளக்கின் என்னது அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, சோ இது நான் சொன்ன வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ் ஆன் திஸ்? எனி டவுட்ஸ் ஆர் எனி queries on this? No, sir. Okay. I want more voices from there. You know, around 10 people கிட்ட இருக்கீங்க. இல்ல தினேஷ், கண்டிப்பா. Only Merlin Grace. I'm hearing from Merlin Grace. No doubt, sir. Apart from Merlin Grace, so I want to hear more voice. Vijay, Bhairavi, Harish. No doubt, sir. No doubt. Okay, okay. Then, இங்க EC2 உள்ள போறோம். Launch instance. Jenkins server. Just a simple name, Jenkins server. கொடுத்து இங்க போயிட்டு Jenkins installation இதாகும். I take Ubuntu. கீழே போறேன், t2.micro அது போதும். கீபேட் பொறுத்த வரைக்கும் என்டருக்கு கீ, அந்த கீயை நான் எடுத்துக்கிறேன். ஜென்கின்ஸ் கீன்னு ஒரு கீ என்கிட்ட இருக்கு, நான் அதையும் எடுத்துக்கிறேன்.
நெட்வொர்க் செட்டிங்ஸ் இது பொறுத்த வரையும் எடிட் கீழே போயிட்டு enabling RTCP. பட் ரியல் சினாரியோ ரியல் கேஸ்ல திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிசிபி போட்டு எனேபிள் ஆகிறவே கூடாது. ஏங்க இது ஆர்டிசிபி கொடுக்க கூடாது? எனி ரீசன்? ஆர்டிசிபி கொடுத்தா என்ன தப்பா? யாரு வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஐபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா. என்ன ஆகுங்க? எல்லாருமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஐபி தெரிஞ்சிச்சுன்னா. எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஓகே, இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். பண்ண முடியும் எல்லாருமே. நம்ம சர்வரோட ஐபி இருக்குல்ல, அந்த ஐபி வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா then they tend to scan the server. ஒரு பப்ளிக் ஐபி, ஒரு மிஷினோட பப்ளிக் ஐபி இருந்தா அதை வச்சு நம்ம அந்த மிஷினை ஸ்கேன் பண்ணலாம். ஸோ ஸ்கேன் பண்ணி அந்த மிஷின்ல என்ன போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்குன்றத we can able to get the information about the port. அப்ப அந்த போர்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன அப்ளிகேஷன், அது என்ன வெர்ஷன்ல ஓடிட்டு இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணலாம். பேசிக்கா இது நாங்க என்ன சொல்லுவோம்னா ரெகனைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபார் தட் பர்டிகுலர் பர்பஸ் இட் இஸ் வெரி ரெக்கமெண்டட் டு restrict the port number here. RTCP ன்றது இது டெமோ கிளாஸ், அதனால RTCP கொடுத்துருக்கேன். that's nothing going to happen. பட் ஆனா ரியல் கேஸ், ரியல் சினாரியோல you should not provide RTCP. கண்டிப்பா கொடுக்க கூடாது 100%. ஓகே, ஸோ நான் IGP இருக்கட்டும், மோர் ஃபைன் வித் தட் லான்ச் இன்ஸ்டன்ஸ். எனக்கு குயிக்கா ஒரு சர்வர் ஸ்பின் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப இந்த சர்வர் கிரியேட் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம சர்வர் லாகின் பண்ண போறோம். ஒரு லினக்ஸ் சர்வருக்குள்ள நம்ம எப்படிங்க என்டர் ஆகுறோம்? வாட் இஸ் a way to enter into a Linux server? எது வழியா உள்ள போறோம்? anyone? SSH வழியா உள்ள போறோம். அப்ப SSH னா என்னங்க? Guys, what do you mean by SSH? Secure shell host. Okay, அது எதுக்காக இருக்கு? அது எதுக்காக இருக்கு? Secure shell hosting. Anyone? என்னோட வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லினக்ஸ் மிஷினை கம்யூனிகேட் பண்றதுக்கு எஸ்எஸ் மூலமா கம்யூனிகேட் பண்றோம். லைக் CLI கொடுத்துருமோ இல்ல. ஓகே, அட்ரஸ் ஹரிஷ், பிரசாந்த். தினேஷ், SSHன்றது வந்து அது ஒரு போர்ட். அந்த போர்ட் எதுக்காகனா ஒரு லினக்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஷெரில் நீங்க? ஓகே, SSH அப்படின்றது செக்யூர்ட் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு லினக்ஸ் மிஷினுக்குள்ள லாகின் பண்றோம்ல, இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் செக்யூர்டு லாகின் சொல்லலாம். ஓகே, அப்ப நம்ம அது வழியா கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு செக்யூர் சேனல் நம்ம ஏற்படுத்தி அதன் வழியா கம்யூனிகேட் பண்றோம். ஸோ SSH, ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒர்க் ஆன் TCP அப்படின்னு சொல்லுவாங்க. TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால், இட்ஸ் a ஸ்டேபிள் புரோட்டோகால். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் புரோட்டோகால் மேல நம்ம செக்யூரா கனெக்ட் பண்றதுக்காக இருக்க ஒரு டூல் தான் SSH. இட்ஸ் பேசிக்லி a software which enables the user to
securely connect the remote Linux machine. அவ்வளவுதாங்க. அதான் SSH. ஓகே. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணி உள்ள போறேன். என்னோட யூசர் நேம் வந்து ubuntu. எஸ், ஸ்கிரீன் கிளியர் பண்ணிட்டு sudo -i. நான் ரூட்டா வந்துடுறேன். இப்போ let us install the Jenkins. Linux, Ubuntu. So as we discussed earlier, நம்ம கண்டிப்பா ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஜாவா இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இது ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கான கமாண்ட்ஸ். எஸ், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் ஸ்டார்டிங் ஆஃப் த ஜென்கின்ஸ், the command which we are going to use is systemctl enable jenkins. இதை பத்தி நான் போன கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு கமாண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தட் சர்வர் கெட் ஸ்டார்டட். இப்போ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் என்னது? வாட் இஸ் த போர்ட் நம்பர் ஆஃப் ஜென்கின்ஸ்? டு யூ கைஸ் போர்ட் நம்பர் ஆஃப் ஜென்கின்ஸ்? 8080. சூப்பர்ங்க, 8080. அது ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஜென்கின்ஸோட இனிஷியல் பாஸ்வேர்டுன்றது ஒரு ஃபைல்ல இருக்கும். நிறைய டூலுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்க நெக்ஸஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நிறைய டூலுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சர்வர்லேயே ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள ஒரு பாஸ்வேர்ட் ஃபைல் வச்சிருப்பான், ஹிடனா வச்சிருப்பான். நம்ம அந்த சர்வருக்கு போயிட்டு ஜஸ்ட் புட் அ கேட் கமாண்ட். கேட்ன்றது என்னன்னா ரீட் கமாண்ட்னு அர்த்தம். ஒரு ஃபைல் எனக்கு நான் ரீட் பண்ண போறேன், அதுக்கான கமாண்ட் தான் கேட். ஜஸ்ட் இட் ஷோஸ் த கேரக்டர்ஸ் இன்சைட் த ஃபைல். அப்ப இந்த இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் அப்படின்ற அந்த ஃபைல்ல இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் தான் இருக்கு.
அதாவது ஆல்பபெட்ஸும் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் இருக்கு. கண்டினியூ கொடுத்துறேன். கொடுத்தா எனக்கு இனிஷியல் செட்டப் போகுது. அப்ப இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்க இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க எல்லாமே பிளகின் தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் அ பிளகின். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு யூசரோட பெர்மிஷன், ஆக்சஸ் அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பிளகின்றது நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அண்ட் அந்த பிளகின் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போயிட்டு நம்ம ஜென்கின்ஸோட பிளகின் பேஜ் இருக்குல்ல, அதை விசிட் பண்ணலாம். Jenkins plugins. Let's visit that page. இங்க இருக்கு பாருங்க, plugin index கொடுத்தான். இங்க நான் சும்மா ரோல் தேடுறேன், இங்கே வந்துருச்சு ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன். ஜஸ்ட் சர்ச். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற பிளகின் அப்படின்றது ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பிளகின். ஜென்கின்ஸ்ல நிறைய அடிக்கடிக்கு இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் டூல் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னாலே அடுத்து என்ன கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஜென்கின்ஸ் டூல்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அப்ப ஜென்கின்ஸ்ல என்னென்ன பிளகின்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அப்ப ஹவு ஃபெமிலியர் யூ ஆர் யூசிங் தி ஜென்கின்ஸ் பிளகின், அப்போ ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் பிளகின் யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேட்பான். நம்ம என்ன சொல்றோம்னா, ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியரா நான் ஒரு யூசரை ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன், அந்த யூசருக்கு பெர்மிஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஐ ஹவ் யூஸ்ட் ஒன் பிளகின். அந்த யூசர் பெர்மிஷன் மேனேஜ் பண்றதுக்கு, ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பிளகின் இருந்துச்சு. அந்த பிளகின் தான் இந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்ற பிளகின். ப்ளீஸ் நோட் திஸ் டவுன் கைஸ், ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்கமிங் செஷன்ஸ்மே வி டூ யூஸ் சம் ஆஃப் த பிளகின். இதை தாண்டி ப்ராஜெக்ட் கிளாஸ்ல சில பிளகின்ஸ் பார்ப்போம். அதனால நான் சொல்றப்பெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க பிளகின். இது ஃபர்ஸ்ட் பிளகின் எழுதி வச்சுக்கோங்க, ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. அது எழுதிட்டீங்களா? ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஏன்னா இப்ப நீங்க ஜென்கின்ஸ் 2 எடுத்து பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் நிக்கணும். அதுல ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓகே நம்ம ஒரு பிளகின் பத்தி பார்த்தோம், அதுக்கு இந்த பர்பஸ் இருக்கு, இதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்றது யூ ஷுட் ஸ்ட்ரைக் அவுட் யுவர் மைண்ட். ஏன்னா நான் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன், எல்லா ரெக்கார்டிங்கும் பார்த்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுன்றது கஷ்டம். டு பி ஆனஸ்ட் அது எனக்குமே கஷ்டம். ஆனா நீங்க ஒரு மாதிரி ஹிண்ட் பாயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அந்த மாதிரி நோட் அவுட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே ஓகே சூப்பர். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இது கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளகின் அதை பத்தி கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இப்போ கீழே போனீங்க அப்படின்னா அந்த பிளகின் என்னெல்லாம் பண்ணும், அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படின்ற அந்த யூசேஜ் பத்தி ஒரு டெமோ கொடுத்துருப்பாங்க. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த பிளகின், அதை எப்படி யூஸ் பண்ண முதல் கொண்டு ஸ்கிரீன்ஷாட்ஸ் கொடுத்துருப்பான் இங்க அழகா. நம்ம யூஸ் கேஸ்க்கு எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பாக்குறதுக்காக. இது மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருக்கான், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு, என்ன இஷ்யூஸ் இருக்கு அதுல, அந்த இஷ்யூஸ் எல்லாமே இங்க போஸ்ட் பண்ணியிருப்பான் ஓவராலா. ஓகே இங்க சொல்றாங்க பாருங்க, ஆக்சஸ் ப்ரொவைடட் இன் ஐட்டம் ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி கெட் ரிவோக்ட் அப்படின்ற இஷ்யூ 2 years முன்னாடி இருந்திருக்கு. அதை அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. 2 weeks ago ஏஜென்ட் ரோல் பேட்டர்ன் நாட் ஃபைண்டிங் மேட்சிங் ஏஜென்ட். அப்ப இதெல்லாம் வந்து இஷ்யூஸா அவன் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஜென்கின்ஸ் கிட்டே. ஓகே ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ரன்னிங் வெரி ஸ்லோ, இது ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூவை மந்த் அகோ ஃபிக்ஸும் பண்ணியிருக்கானுங்க. அது ஒரு அப்டேட் கொடுத்து அவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஜென்கின்ஸ் சம்மந்தமா எதனா இஷ்யூஸ் அவங்க கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா நான் சொல்ற ஒரு 2-3 பிளகின் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள போய் பாருங்க, நிறைய இஷ்யூஸ் கொடுத்துருப்பான், ஏகப்பட்ட இஷ்யூஸ் கொடுத்துருப்பான். அப்ப நீங்க சொல்லும் போது எப்படி சொல்லிக்கலாம்னா, ஒரு 3 years முன்னாடி
ஒரு பிளகின்ல இந்த மாதிரி இஷ்யூ அடிச்சது, அவங்க ஜென்கின்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்து அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அது வரைக்கும் எங்களால் அந்த பிளகின் யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு, இப்பெல்லாம் நீங்க சொல்லலாம். இட் வில் பி மோர் ரியலிஸ்டிக். ஓகே, ஸோ ஈவன் தோ லைக் யூ ஹேவ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த கிளவுட், ஆனா ஃபேக்ட்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளகின் யூஸ் பண்ணுவோம், அதுல எதனா இஷ்யூ இருக்கும், மைனரா பக் இருக்கும், அது உடனே ஃபிக்ஸ் பண்ணிடுவான்னு வைங்களேன், ஆனாலும் அது ஒரு இஷ்யூவா நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ எனக்கு ஓவராலா இங்க எனக்கு பிளகின் இன்ஸ்டாலேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகி, ஸோ நான் அட்மின் லாகின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தான் அட்மின், ஐம் கிரியேட்டிங் அட்மின் லாகின். Continue. Save and continue. Start using Jenkins. ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஷ் கன்சோல் இங்க இருக்கு. இங்க போய் நம்ம குயிக்கா போன கிளாஸ்ல பண்ண மாதிரி ஒரு 3 ஜாப் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம். I quickly create 3 jobs. எப்போ ஜாப் கிரியேட் பண்ணிக்கிறேன், freestyle, build step, add build step, execute shell, date, save. அடுத்து நியூ ஐட்டம், டெவ் கிரியேட் பண்ணிட்டேன், டெஸ்ட் நோ ஜாப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பைப்லைன், ஓகே, பைப்லைன் ஜாப் கொடுத்துறேன்னா, சாரி கைஸ். So new item, test, freestyle job. மார்னிங் தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஞாபகத்துல போயிட்டு பைப்லைன் கிளிக் பண்றேன். ஓகே, post build action, execute shell, time, save, dashboard, new item, Q80, freestyle project. Okay, give another command, pwd. இப்ப டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை ஜாப்ங்க இருக்கு இங்க? how many job we have? எத்தனை ஜாப் இருக்கு நம்ம கிட்ட? 3 jobs. இப்ப நான் யாரா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அட்மினா இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஜென்கின்ஸ் சர்வருக்குள்ள மல்டிபிள் ப்ராஜெக்ட் இருக்கும், மல்டிபிள் என்வரான்மெண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் யூசர் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஃபுல் கண்ட்ரோல் யார் எடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவன் தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பான் இந்த எல்லா விஷயத்துக்குமே. அப்ப அந்த ஜென்கின்ஸ் அட்மின் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், அதான் பண்ண போறேன். இப்ப நான் ஸ்டெப் நம்பர் 1 நான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸோட மேனேஜ்மெண்ட் கன்சோல் இருக்குல்ல, அதை கூட்டு போய் நான் காட்டுறேன். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ஜென்கின்ஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல். இங்க பாத்தீங்கன்னா இங்க மேனேஜ் ஜென்கின்ஸ் இருக்கா, இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அவனோட மேனேஜ் பேஜ்க்கு நீங்க போகலாம். இங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கும், செக்யூரிட்டி, அதாவது எதனா கீஸ் பாஸ் பண்ணோம்னா அதை இங்க பாஸ் பண்ணிக்கலாம், ஒரு யூசர் ஆட் பண்றத நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஜென்கின்ஸ் சர்வர், அது என்ன வெர்ஷன் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு என்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, எல்லா விஷயங்களும் இங்க இருக்கும் ஸ்டேட்டஸ் இன்ஃபர்மேஷன்ல. ட்ரபிள் ஷூட்டிங், டூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்,
ஜென்கின்ஸ் சிஎல்ஐ யூஸ் பண்ணோமா, அதுவும் இருக்கு. சிஎல்ஐ ஃபார்மாட்டும் இருக்கு. நாட் ஒன்லி ஜிஒய், ஜென்கின் சிஎல்ஐயும் இருக்கு. அது இங்க இருக்கு. ஓகே. அண்ட் ஸ்கிரிப்ட் கன்சோல் அப்படின்னு இருக்கு. இதான் வந்து ஜென்கின்ஸோட மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதுல நான் ஒரு புது பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு அண்டர்ல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன்? இங்க பிளக்இன் அப்படின்னு இருக்கும். இருக்கா? ஆட், ரிமூவ், டிசேபிள் ஆர் எனேபிள் பிளகின் that can extend the functionality of Jenkins. அப்ப ஜென்கின்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான் நமக்கு என்ன தேவைப்படுது? பிளகின்ஸ் தேவைப்படுது. ஜஸ்ட் கிளிக் தி பிளகின். இங்க அப்டேட்டட், இன்ஸ்டால், அவைலபிள் இருக்கு. நான் அவைலபிள் கிளிக் பண்றேன். ஏன்னா ரோல் பேஸ்ட் இருக்காது. நான் ROLE ரோல் கிளிக் பண்றேன். இங்க இருக்கா பிளகின்? இருக்கா இங்க? எஸ். செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால். அவ்வளவுதாங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும் பிளகின். இப்போ திரும்ப மெயின் டேஷ்போர்டு வரதுக்கு ஜஸ்ட் கிளிக் ஓவர் ஹியர். ஓகே. இப்போ பிளகின் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஸ்டால் பண்ண பிளகினை கான்ஃபிகர் பண்ணணும். அதான் முக்கியம். இப்போ இங்க மேனேஜ் ஜென்கின்ஸ்னு வரேன். இதுக்குள்ள இப்போ நான் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது ஓகே. இப்போ அது கீழே போறேன். இங்க என்ன இருக்கு? இது என்ன டேப்? இது ஜென்கின்ஸோட செக்யூரிட்டி டேப். அப்ப இங்க நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு புது யூசரை கிரியேட் பண்ண முடியும். கிரியேட், டெலீட், மாடிஃபை யூசர் தட் கேன் லாகின் இன்டு ஜென்கின்ஸ் அப்படின்னு இருக்கு. கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஆனா இங்க எங்கேயுமே இந்த யூசருக்கு பெர்மிஷன் ஆட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. பாருங்க, நான் போயிட்டு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் யூசர் கிளிக் பண்ணி கிரியேட் யூசர் தரலாம். இங்க நான் என்ன பண்றேன்? யூசர் 1 கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் 123, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் 123, ஃபுல் நேம் நான் வந்து அருண் அப்படின்னு கொடுக்குறேன். இமெயில் அட்ரஸ் சம் அதர் மெயில் அட்ரஸ், கிரியேட் யூசர். இப்போ வெறும் யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். இது யூசர் ஐடி, இது நேம். ஆனா அவனுக்கு எங்கேயாச்சும் பெர்மிஷன் அசைன் பண்ணனா, நான் பெர்மிஷன் கொடுத்தேன்னா, நீ இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இது மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. Have I given any specific permission? Alex கொடுத்துட்டு கிரியேட் யூசர். இங்க பாருங்க, வெறும் யூசர் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுது. அட்மினை தாண்டி 2 யூசர், யூசர் 1, யூசர் 2. இப்ப இந்த 2 யூசருக்கு ஐ நீட் டு அசைன் த பெர்மிஷன். அதை பண்ணணும். அப்ப அதை எப்படி பண்றது? இப்ப செக்யூரிட்டின்னு இருக்கா இங்க. டிஃபைன் who is allowed to access use system. இந்த சிஸ்டமை யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணணும், அது சொல்றது தான் இந்த செக்யூரிட்டி. அதுக்குள்ள போலாம். இப்ப இதுக்குள்ள ஆத்தரைசேஷன், அதாவது உரிமை, யாருக்கு உரிமை இருக்கு இதை யூஸ் பண்றதுக்கு? லாகின் பண்ணவங்க என்ன வேணா பண்ணலான் இருக்கு. இது கரெக்டா? இந்த ஜென்கின்ஸ்குள்ள லாகின் பண்றவங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. இது ப்ராப்பரா இருக்கா? இது இஸ் இட் ரைட்? No, sir. ஏன்? why? Because roles ஏத்த மாதிரி security வேணும். இல்ல, கரெக்டா? இப்ப லாகின் பண்றவங்க என்ன வேணா பண்ணலாம்னா, மற்ற டீம்ல இருக்கவங்கலாம் வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம், டெலிட் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு போகலாம். அப்ப அதை அலோவ் பண்ணக்கூடாது. அப்ப அதுல ரோல் பேஸ்டு மேட்ரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இங்க இதை செலக்ட் பண்ணுங்க. இல்ல, இது ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இங்க இருக்கா? அதை செலக்ட் பண்ணுங்க. சேவ். ஆன் டூயிங் திஸ், இப்ப சிஸ்டம்க்கு அண்டர்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். என்ன ஆப்ஷன் வந்திருக்கு? முன்னாடி நமக்கு 4 ஆப்ஷன் இருந்துச்சு. இப்ப 5ஆவதா ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ். இந்த விஷயம் வந்திருக்கு பாருங்க. ஒரு பூட்டு மாதிரி போயிட்டு ஹேண்டில் பெர்மிஷன் பை கிரியேட்டிங் ரோல் அண்ட் அசைன் தெம் டு யூசர் அண்ட் குரூப் வந்துருச்சா? இங்க இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல் எல்லாம் டிஃபைன் பண்ண சொல்லும். ஓகே, இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க எத்தனை பேர் இருக்காங்க? விஜய்ன்னு இருக்காங்க, சூர்யான்னு இருக்காங்க,
தினேஷ், சுகு, அருண், பிரியாலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த ஐடி கம்பெனியோட எம்ப்ளாயி. கரெக்டா? எம்ப்ளாயி தானே? எல்லாரும் பொதுவான ஐடி எம்ப்ளாயி தானே ஐடி கம்பெனில? அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல், குளோபல் ரூல். அப்போ குளோபலா என்ன ரோல் கிரியேட் பண்ணா EMPLOYE எம்ப்ளாயி ஆட்னு கொடுக்குறேன். இப்ப எம்ப்ளாயி சர்வருக்குள்ள என்ன பண்ணலாம்? எல்லா ஆப்ஷனையும் அவங்களால பார்க்க முடியும். ரீட் ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இந்த வியூ ரீடுன்னு இருக்குல்ல, அவங்க ஜஸ்ட் பார்க்க முடியும். பட் அவங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. தாண்டி ஜஸ்ட் தே கேன் ரீட். ஓவரால் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு அதெல்லாம் ரீட் பண்ண முடியும். அப்போ முதல் ரோல் கிரியேட் பண்ணிட்டேன், அது குளோபல் ரோல். அதுக்கு அடுத்து ஐட்டம் ரோல். ஐட்டம் ரோல்ன்றது இட் இஸ் ஸ்பெசிபிக்லி டு த ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்க அதை பொறுத்து. இப்போ இங்க ஆட் ரோல் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு ப்ராஜெக்ட்ல அவன் டெவலப்பரா இருக்கான். ஜென்ரலா டெவலப்பர்னு ஒரு ரோல். அப்ப அவன் என்ன மாதிரி ஜாப்ல ஒர்க் பண்ணுவான்? டெவ் டாட் ஸ்டார். இப்ப நான் இங்க எழுதுறேன். இப்ப HDFC அப்படின்னு இருக்கு ப்ராஜெக்ட் -dev -001. இப்ப ஆல்பா -QAT -004 கொடுக்குறேன். ப்ராட் -test -033 and red -test -0. ஸோ இங்க மொத்தமா 4 ஜாப் இருக்கு. இதுல எத்தனை ஜாப் டெவுக்கு இருக்கு? டெவ் என்வயர்மென்ட்க்கு எத்தனை ஜாப் இருக்கு? how many jobs? 1. QAT க்கு எத்தனை இருக்கு? 1. டெவுக்கு 1, QAT க்கு 1. டெஸ்ட்க்கு எத்தனை இருக்கு? 2. ஓகேவா? எப்படி சொல்றீங்க நீங்க இது டெவ், இது QAT, இது டெஸ்ட் அப்படின்ட்டு? how people can able to classify? எப்படி சொல்றீங்க? ஸ்கிரீன் ரொம்ப லேக் ஆகுது. என்னன்னு ஃப்ரீக்வெண்டா ஸ்கிரீன் லேக் கேக்குது. ஆடியோ ஆகுதா? வருது. எல்லாருக்கும் இருக்கா? எனக்கு கைஸ் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கா? கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கா? சரி, ஓகே, ஒரே நிமிஷம் ரீஷேர் பண்றேன். Guys, if you face any issue, immediately நீங்க பண்ணுங்க. சொல்லுங்க, தெரியும். இப்ப தெரியுதா? ஓகேவா? Is it fine now? ஓகே. இல்ல நான் லீவ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணட்டுமா திரும்ப ஒரு வாட்டி? கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா இருக்கா? ஓகே. இப்ப சொல்லுங்க, எப்படிங்க இது டெவ் ஜாப்னு சொன்னீங்க, இது QATன்னு சொன்னீங்க? ஏன்னா பேக் ஆஃப் யுவர் மைண்ட் நீங்க பேட்டர்ன் மேட்சிங் பண்றீங்க. இங்க டெவ்ன்ற வார்த்தை இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இங்க QATன்ற ஒரு வார்த்தை இருக்கு, இங்க டெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, டெஸ்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. கரெக்டா? அப்ப இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அப்ப கம்ப்யூட்டர் ஒரு ஸ்ட்ரிங் மேட்சிங் பண்ணும். நான் என்ன சொல்றேன்னா எந்த ஜாப்ல எல்லாம் டெவ்ன்ற வார்த்தை இருக்கோ அதுல டெவலப்பருக்கு ஃபுல் பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரோல், டெவலப்பர். அப்ப இந்த டெவ்னு வர ஜாப்ல அவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கணும், ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துரு. இந்த மாதிரி என்னெல்லாம் எனேபிள் பண்ண முடியுமோ அது எல்லாம் எனேபிள் பண்ணிருங்க. இங்க so they have complete permission. இதான் முதல் ரோல். அதுக்கு அடுத்த ரோல் வந்து டெஸ்டர் அப்படின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். இப்ப அவங்களுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்கும் ஜாப்? டெஸ்ட்ன்ற பேட்டர்ன்ல இருக்கும். இப்ப இத ஆட் டெஸ்ட்ன்ற ஜாபுக்கு அவங்களுக்கு ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துறேன். இப்ப நான் டோட்டலா ஒரு குளோபல் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி 2 இண்டிவிஜுவலான ஐட்டம் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே,
இப்ப நீங்க ஒன்றும் பண்ணாம ஜஸ்ட் சேவ். இப்ப ரோல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப அந்த ரோலை நான் அசைன் பண்ணணும் ஒரு யூசருக்கு. இங்க அசைன்மெண்ட் இருக்கா? இப்ப ஆட் யூசர், யூசர் ஐடி கேட்குறாங்க, யூசர் 1 கொடுக்குறேன், விச் இஸ் நத்திங் பட் அருண். அதுக்கு அடுத்து யூசர் 2 கொடுக்குறேன், அவங்க யாருன்னா அலெக்ஸ். இப்ப 2 பேருமே அட்மினா எம்ப்ளாயியா என்ன ரோல்ல இருக்காங்க? எம்ப்ளாய். எம்ப்ளாயி. அப்போ குளோபலா என்ன பண்ண முடியும்? எல்லாமே ரீட் பண்ண முடியும். இப்ப ஐட்டம் ரோலுக்கு வரலாம். இப்ப ஆட் யூசர், யூசர் 1, ஆட் யூசர், யூசர் 2, இப்ப அருண் அலெக்ஸ். இப்ப ஒருத்தர் டெவலப்பர், இன்னொருத்தர் டெஸ்டர். இப்ப அருண் அப்படின்றவரை நான் டெவலப்பரா அசைன் பண்றேன், அலெக்ஸ்ன்றவரை நான் டெஸ்டரா அசைன் பண்றேன். இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கும் கம்பெனில. யூசரை நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டு ரோல்ஸ் அசைன் பண்ணிட்டா கம்ப்ளீட். இப்ப சேவ். இப்ப டேஷ்போர்ட் போயிடுங்க. இப்ப நான் அட்மினா இருக்கிறதால எல்லா ஜாபுக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்ப நான் லாக் அவுட் பண்ணிட்டு யூசர் 1, அதான் என்னோட ஐடி, பாஸ்வேர்ட் 1 2 3. நான் யாரா வந்திருக்கேன்? இப்ப அருணா வந்திருக்கேன். அருண் யாருங்க நம்ம கம்பெனில? டெவலப்பரா டெஸ்டரா? டெவலப்பர். அப்ப அந்த பர்டிகுலர் ஜாப் மட்டும் ஆக்சஸ் இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? மத்த எதுக்குமே ஆக்சஸ் இல்லை. அதை மட்டும் அவர் ரன் பண்ணலாம். வாட் எவர் த திங்ஸ் யூ வாண்ட் டு டூ ஆன் லைக் யூ கேன் டூ ஆன் வெப். லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்து யூசர் 2, பாஸ்வேர்ட் 1 2 3, சைன் இன். இப்ப நான் யாரா இருக்கேன்? அலெக்ஸா இருக்கேன். அலெக்ஸ் யாரு கம்பெனில? டெஸ்டர். அப்ப டெஸ்ட்ன்ற ஜாப்ல மட்டும் அவருக்கு என்ன இருக்கு? ஆக்சஸ் இருக்கு. இது கிளியரா கைஸ்? இது ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். Okay. ஓகே. ஸோ ஓகே கைஸ், ஒரு 5 minutes பிரேக் அப்படியே எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் டாபிக் நம்ம மாஸ்டர் ஒர்க் ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். கிவ் மீ a break. I go get some water and come back. Okay.
Okay, guys. So let's start out this. Let's start the class. Okay. இப்போ அதுக்கு அடுத்து பார்க்க போற டாபிக்ன்றது மாஸ்டர் ஒர்க்கர் ஆர்கிடெக்சர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மெர்லின் இருக்காங்க, ஓகேவா? மெர்லினுக்கு வந்து என் ஆஃபீஸ்ல என்ன பண்றேன், ஹெவியான ஒரு ஒர்க்கு தரேன், ரொம்ப ஹெவியான ஒர்க் நான் தரேன். அவங்க ஒரு ஆளால பார்க்க முடியல அந்த ஒர்க்கை. மெர்லின் ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, வாட் ஷி வில் டெல், நிறைய ஒர்க் கொடுத்துனே இருந்தேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க மெர்லின்? ஏகப்பட்ட ஒர்க்கு உங்ககிட்டயே தரேன், நீங்க என்ன சொல்றீங்க, என்னால ஒர்க் பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, ஒரு ஆளை ஹையர் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆளை ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஏன் சொல்றீங்க? ஏன்னா உங்களால அதுக்கு மேல தாங்க முடியல. ஸோ யூ கான்ட் கண்ட்ரோல். அப்ப என்னன்னா, உங்க ஜாப் எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு அடிஷனல் பீப்புள்ஸ் நான் ரெக்ரூட் பண்ணணும். அதே மாதிரிதான் ஜென்கின்ஸ் மாஸ்டர்னு ஒரு மிஷின் இருக்கும். அப்ப அதால கம்ப்ளீட் ஒர்க் பண்ண முடியாது, எல்லா ஒர்க்கும் அதை இழுத்து போட்டு தன் மேல அதால இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜென்கின்ஸ் சர்வர் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்டையர் ப்ராஜெக்ட்டுமே நமக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப எல்லா ஒர்க் எல்லா டாஸ்க்குமே நான் ஜென்கின்ஸ் மாஸ்டருக்கு அசைன் பண்ணாம அதுக்கு கீழே நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ரன்னர்ஸ் ஆட் பண்ண போறேன். ரன்னர்ஸ்ன்றது ஒர்க்கர் மிஷின். இந்த மாஸ்டர் மிஷினுக்காக ஒர்க் பண்ண போற ஒர்க்கர் மிஷின்ஸ் ஆட் பண்ண போறேன். அதான் நாங்க என்ன சொல்லுவோம்னா ரன்னர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மல்டிபிள் ரன்னர்ஸ் வச்சுக்கலாம். ஒரு மாஸ்டர் கீழே ஐ கேன் ஹாவ் மல்டிபிள் ரன்னர்ஸ் லைக் திஸ். இது ரன்னர்னு சொல்லுவாங்க, ஸ்லேவ்னு சொல்லுவாங்க, இல்ல ஒர்க்கர் மிஷின் சொல்லுவாங்க. எனிதிங் தே வில், அவங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி அவங்க கால் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒர்க்கர் 1ன்னு சொல்றேன், இது நான் ஒர்க்கர் 2ன்னு சொல்வேன், இது நான் ஒர்க்கர் 3ன்னு சொல்வேன், இது நான் ஒர்க்கர் 4 சொல்வேன். ஓகே, எல்லா மிஷினுமே என் மாஸ்டர் கூட கனெக்டடா இருக்கும். இந்த மாதிரி இட் வில் பி கனெக்டட் லைக் திஸ். இப்ப மாஸ்டர் என்ன பண்ணோம்னா இந்த ஒவ்வொரு ஒர்க்கருக்குமே ஒரு டாஸ்க் பண்றதை அசைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஜாப் இருக்கு, இல்ல காம்ப்ளெக்ஸான ஒரு டெஸ்டிங் நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த ஒர்க்லோடு தாங்குற மாதிரி ஒரு ஒர்க்கர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு ஒர்க்கை தாங்குற அளவுக்கு ஒரு ஒர்க்கர் இருக்கும். மாஸ்டர் என்ன பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் நோடை செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் அந்த ஜாபை அது அசைன் பண்ணும். ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த ஒர்க்கர் நோட் வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் அதுக்கு அடிஷ்னல் ரிசோர்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம இந்த ஒர்க்கரை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்ப மாஸ்டர்ன்றது எந்த ஒரு பெரிய ப்ராசஸையும் ரன் பண்ணாம ஸ்டேபிளா நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கணும். இட் ஷுட் பி வெரி ஸ்டேபிள். இதான் மெயின் அஜெண்டாவே. இப்ப அதுக்கு அடுத்து நம்ம ரிக்வயர்மெண்ட்டுக்கு வரலாம். ஜென்கின்ஸ் மாஸ்டர் சர்வர் அப்படின்னா அதுல ஜென்கின்ஸும் இருக்கணும், ஜாவாவும் இருக்கணும். இதே ஒர்க்கர் மிஷின் என்ன இருக்கணும், நமக்கு கண்டிப்பா ஜாவா இருக்கணும். இதான் ரிக்வயர்மெண்ட், ப்ரீரெக்விசிட். நீங்க எத்தனை ஒர்க்கர் வைக்கிறீங்களோ எல்லா ஒர்க்கருமே கண்டிப்பா ஜாவா மிஷின் இருக்கணும். இது இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்னா, ஜென்கின்ஸோட ஆர்கிடெக்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பான். இல்ல ஜென்கின்ஸோட மாஸ்டர் ஒர்க்கர் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க. இது கண்டிப்பா கேட்பான், 100% கேட்பாங்க இன்டர்வியூல இந்த கேள்வி. நான் அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலுமே இது கேட்டிருக்கோம். ஓகே, அப்ப நம்ம அது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு சொன்னா மட்டும் போதும். ஓகே, இட்ஸ் மோர் லைக் கனெக்டிங் டு மிஷின்ஸ். இப்ப நான் ஒரு பர்சனா நான் என்ன கனெக்ஷன் பண்றேன் ஒரு சர்வர் கிட்ட, நான் இதை ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், ஐ எம் டூயிங் SSH கனெக்ஷன், கரெக்டா? அப்போ ஒரு SSH கனெக்ஷன் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும்? SSH, what are the required information? Username, password, Username, username, key pair.
பாஸ்வேர்ட் அப்புறம் கீ, keeper. பிரைவேட் கீ. கரெக்டா? கீ Oh. ஆர் we can use also பாஸ்வேர்ட். இது இந்த மூணு இன்ஃபர்மேஷனும் ஒரு மிஷின் கனெக்ட் பண்ணா கண்டிப்பா தேவை. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மூணு இன்ஃபர்மேஷனுமே இந்த மாஸ்டர் இருக்குல்ல அது கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் will be provided to the masters. இப்போ மாஸ்டர் என்ன பண்ணோம்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு இந்த ஒர்க்கர் கூட ஒரு எஸ்ஹெச் கனெக்ஷன் அது ஏற்படுத்தும். மாஸ்டர்ல இருந்து எஸ்ஹெச் கனெக்ஷன் ஏற்படுத்தி நமக்கு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட். இதாங்க மாஸ்டர் ஒர்க்கரோட கனெக்டிவிட்டி, பேசிக் கனெக்டிவிட்டி இதான். ஓகே, இப்போ என்கிட்ட மாஸ்டர் இருக்கு ஆனா ஒர்க்கர் இல்லை. நான் ஒர்க்கர் எப்படி கான்ஃபிகர் பண்றேன்னு பாருங்க. இங்க போயிட்டு டேஷ்போர்ட் வாட்டி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது யூசர்ல இருக்கு. சொல்லுங்க. அது அது மாறிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க தானே சொல்றீங்க யூசர்ல இருக்குன்ட்டு. லாக் அவுட், அட்மின், அட்மின் டன், அட்மின் ஆன். ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கர் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம மாஸ்டருக்கு ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். லான்ச் இன்ஸ்டன்ஸ், ஒர்க்கர் மேக் அப்படின்னு கொடுக்குறேன். உபுண்டு T2 மைக்ரோவேவ் போதும். கீப்பார் பொறுத்த வரைக்குமே அந்த மிஷினோட கீப்பார் எடுத்துக்கோங்க. நான் கோ டவுன், எடிட், RTCP. RTCP கூட தேவையில்ல, SHA போதும் அதுக்கு. வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம இதுல என்னென்ன அந்த ஃபண்டமெண்டல் ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இந்த கனெக்ஷன்றது பாசிபிள் ஜென்கின்ஸ்ல அதான் பார்க்க போறோம் மெயினா. அதுதான் கேட்பாங்களே இன்டர்வியூல, எப்படி நீங்க மாஸ்டரும் ஒர்க்கரும் அத்தான்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான் இன்டர்வியூல. இதான் என்னோட ஒர்க்கர் சர்வர். worker MAC, public IP address copy, new session, paste, appearance change 14, bold, okay, connection 240, SH connection, authentication, credentials, browse. இதான் என்னோட கீ. ஓகே, ஓப்பன், அக்செப்ட், உபுண்டு. சூப்பர். இப்ப நான் ரூட் யூசரா மாறவே மாட்டேன். இந்த இடத்துல நான் உபுண்டுவாவே இருக்கேன். இருந்து முதல் ரிக்வயர்மெண்ட் என்னது, நான் ஒர்க்கர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க்கருக்குள்ள நான் என்ன பண்ணணும், ஜாவா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டா? இப்ப சூடோ ஜாவா -, வெர்ஷன் கொடுக்குறேன். என்ன சொல்றாங்க, ஜாவா நாட் ஃபவுண்ட். அப்ப ஜாவாவை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். கரெக்டா? ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம இந்த பேஜ் போலாம். ஸோ இங்க ஜாவா இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் காப்பி தட் ஒன், சர்வருக்குள்ள போங்க, பேஸ்ட், என்டர். ஜாவா இன்ஸ்டால் ஆகட்டும். எஸ்.
ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அதுக்கு அடுத்த ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். எம்கேடிஐயா நான் இங்க என்ன பண்றேன்னா நியூன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். சிடி நியூ. இப்போ இது என்னோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஹோம் உபுண்டு, அதுக்குள்ள நியூன்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எம்கேடிஐனா மேக் டைரக்டரி, நியூன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். அந்த ஃபோல்டருக்குள்ள வரதுக்கு சிடி கமாண்ட் போட்டு நான் இருக்கிற டெஸ்டினேஷன் பார்க்கறதுக்கு பிடபிள்யூடி. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோட ஒர்க் ஷாப்பா இருக்க போகுது ஒர்க்கர் மிஷின்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம்னா அது ஆஃபீஸ்ன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இந்த மாஸ்டர் மிஷினு இந்த நியூன்ற ஃபோல்டருக்குள்ள தான் எல்லா டாஸ்கையும் ரன் பண்ண போகுது. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன், இப்ப இந்த மாஸ்டர்ல அது எங்க ரன் பண்ண ஒரு டாஸ்க் எங்க ரன் பண்ணனா /var/lib/jenkins/workspace அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் அது ரன் பண்ணும். மாஸ்டர்ல நீங்க கிரியேட் பண்ற அந்த டெவ் ஜாபு, டெஸ்ட் ஜாபு அதெல்லாம் அங்கதான் கிரியேட் ஆகும். இதையே ஒர்க்கர்ல போகும்போது ஹோம் உபுண்டு நம்ம சொன்ன இந்த டைரக்டரி இருக்குல்ல, இதுக்குள்ள போய் எல்லா ஜாபும் ரன் ஆக போகுது. அப்ப இதுக்கு ஈக்குவல் தான் இது. ஓகேவா? ரேண்டமா எங்க வேணா ரன் பண்ணாது, நம்ம போய் சொல்லணும் அதுகிட்ட நீ இந்த இடத்துல ரன் பண்ணு அப்படின்ட்டு. ஓகேவா? இது கிளியரா கைஸ்? எனி டவுட்ஸ் ஆன் திஸ் ஒர்க்கர் நோட்? இது வரைக்கும் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுல ஒரு டேட்டாவும் இல்லை, எம்டியா இருக்கு. எனி queries or any doubts on this? இப்பதான் கனெக்ஷன் பார்க்க போறோம், எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, மேனேஜ் ஜென்கின்ஸ் இருக்கா, அங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நோடுன்னு இருக்கும், கிளவுடுன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு என்னோட ஒர்க்கர் நோடு ஆட் பண்ண போறோம், அதாவது ஒரு பிசிக்கல் மிஷின் நம்ம ஆட் பண்ண போறோம். இதை நான் கிளவுட் கூட இன்டெகிரேட் பண்ணிட்டா நான் வந்து ஏடபிள்யூஎஸ்ஓ, அசூரோ, ஜிசிபியோ அங்க இருக்கிற இன்ஸ்டன்ஸே தேவைப்பட்டா நான் கிரியேட் பண்ணிக்கலாம் டைரக்டா. அந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த ஆப்ஷனும் இருக்கு. நான் இப்போதைக்கு நோடு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க நான் என்ன பண்ணணும்னா ஒரு புது நோடு ஆட் பண்ணணும், புது ஒர்க்கர் நோடு ஆட் பண்ண போறேன். நியூ நோட். நோட் நேம் என்னன்னா நான் ஒர்க்கர் 1 கொடுத்துக்கிறேன். பெர்மனன்ட் ஏஜெண்டா ட்ரீட் பண்ணு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நியூ நோடு கொடுக்கணும், நோடுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அந்த பெர்மனன்ட் ஏஜெண்டா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லணும். கிரியேட். இதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டார்ஸ், எத்தனை ஜாப் ரன் பண்ணணும்னு சொல்றேன், 3 மேல ரன் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து ரிமோட் ரூட் டைரக்டரி. அப்ப எது ரிமோட் ரூட் டைரக்டரி? பிடபிள்யூ கொடுக்குறேன். இதான் ஹோம் உபுண்டு நியூ. இங்க போய் பேஸ்ட். இப்ப இந்த ஒர்க்கர் நோடுக்கு ஒரு லேபிள் கொடுப்பாங்க. எப்படி இந்த ஸ்கூல்ல ரெட் டீம், ப்ளூ டீம், கிரீன் டீம்லாம் இருக்கும், அந்த மாதிரி சர்வர் எல்லாமே ஒரு குரூப் பண்ணிருப்பாங்க, லேபிள் வச்சு ஒரு குரூப் பண்ணுவாங்க. நான் ரெட்னு ஒரு லேபிள் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த சர்வர் எப்படி கனெக்ட் பண்ண போறேன்? லான்ச் மெத்தட் ஐம் கோயிங் டு யூஸ் SSH. அப்ப SSH கனெக்ஷன் பண்றியா? அப்ப SSHக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அந்த சர்வரோட ஐபி வேணும். அப்ப இதான் என்னோட ஒர்க்கர் மிஷின், இது ஒர்க்கரோட ஐபி. அதை காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த லான்ச் மெத்தடுன்றது முக்கியம், இந்த லேபிள்ன்றது முக்கியம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரிமோட் ரூட் டைரக்டரி சொல்லிடுறோம், ஒரு லேபிள் கொடுத்துடுறோம், லான்ச் மெத்தட் SSHன்னு சொல்றோம். அப்போ ஹோஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஐபி கொடுக்குறேன். அது மட்டும் போதுமா? யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும்ல, அதுதான் கிரெடென்ஷியல்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் கிரெடென்ஷியல்ஸ். அப்ப அதை நம்ம கிரியேட் பண்ணோம். ஆட்னு கொடுக்குறேன், ஜென்கின்ஸ்னு கொடுக்குறேன். இப்ப இங்க கைண்ட் இருக்குல்ல, SSH யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட்னு ஆப்ஷன் இருக்கும், இருக்கா? இங்க SSH யூசர் நேம் வித் பிரைவேட் கீ அது கொடுத்துடணும். இப்ப இங்க கொடுங்க யூசர் நேம். நம்ம யூசர் நேம் என்னது? அந்த சர்வருக்கு என்ன கொடுத்தோம் ஸ்டார்டிங்ல லாகின் பண்றதுக்கு? இந்த சர்வரோட யூசர் நேம் என்னது? உபுண்டு. அதாங்க யூசர் நேம், உபுண்டு. ஓகே,
பிரைவேட் கீ எங்க இருக்கு? என்டர் டைரக்ட்லி ஆட் என்னோட லேப்டாப்ல இருக்கு, டவுன்லோட்ஸ்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க புட்டி கீன்னு இருக்கும், ஜென்கின்ஸ் கீன்னு இருக்கும். இங்க வேற கீ இதோ இருக்கு, ஜென்கின்ஸ் கீன்னு இருக்கு இருக்கா, அதை எடுத்துங்க. ஓகே, இப்போ இதை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி காப்பி. இப்போ இந்த இடத்துல போயிட்டு அதை பேஸ்ட், ஒரு வார்த்தை மாறாம பேஸ்ட், கீழே போயிட்டு ஆட்னு போடுங்க. Credentials cannot be found. ஒரே நிமிஷம். ஆட் ஆயிடுச்சா? இப்போ யூசர் நேமும் கொடுத்துட்டேன், அதுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. இது ஹோஸ்ட் நேம். இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம லாகின் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ ஹோஸ்ட் கீ வெரிஃபிகேஷன் வந்து மேனுவலி ட்ரஸ்ட் கீ வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுங்க போதும். இந்த இடத்துல இந்த ஒரு சேஞ்ச். அப்போ மொத்தமா என்னென்ன சொல்லணும்னா, இன்டர்வியூல ஒர்க்கருக்கு ஒரு நேம் கொடுப்போம், நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவா செட் பண்ணுவோம், ரிமோட் டைரக்டரி செட் பண்ணுவோம், ஒரு லேபிள் கொடுப்போம், அதுக்கடுத்து லான்ச் மெத்தட் வையா எஸ்ஹெச், ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுப்போம். இந்த மேனுவல் ட்ரஸ்ட் கீ வெரிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கொடுப்போம். மற்றபடி எதையும் மாத்தாம இங்க போயிட்டு சேவ் இது கொடுத்தாலே கனெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா. கனெக்ட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆச்சுன்னா இன்சிங்க்னு வரும் இந்த மாதிரி. ஓகே, அதுக்கு அடுத்த ப்ரூஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒர்க்கர் மிஷின் இருக்குல்ல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும், remoting.jar 2 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். இதான் அதுக்கான ப்ரூஃப். இப்ப அதுக்கு அடுத்த கேள்வி கேட்பான் இன்டர்வியூல. என்ன கேட்பானா, இப்ப எப்படி நீ ஜாபை கொண்டு போய் அந்த ஸ்லேவ்ல ரன் பண்ணுவ? இப்ப எனக்கு என்னன்னா, ஜென்கின்ஸ் மாஸ்டர்ல இருந்து நான் இந்த ஸ்லேவை செலக்ட் பண்ணி ஒரு ஜாப் ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்பான் இன்டர்வியூல. அப்ப அதை எப்படி பண்ணுன்னு பார்ப்போம். நியூ ஐட்டம், என்ன சொல்றேன், டெஸ்ட், அதாவது ஒர்க்கர் டெஸ்ட்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஓகே, இப்ப இங்க டாப்ல ஜெனரல் இருக்கா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா restrict where this project can be run ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு லேபிள் கேட்கும். நான் என்ன லேபிள் கொடுத்தேன் என் ஸ்லேவுக்கு? ரெட்னு ஒரு லேபிள் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? லேபிள் ரெட் மேட்சஸ் ஒன்னோடு காட்டுதான். இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி இந்த ஜாபை ரன் பண்ணுவேன் ஒர்க்கர்ல? ஜெனரல்ல restrict where this job can be run, அதை நம்ம லேபிள் பாஸ் பண்ணணும், ஸ்லேவோட லேபிள் பாஸ் பண்ணா போதும். பில்ட் ஸ்டெப், ஆட் புக், பில்ட் ஸ்டெப், எக்ஸிக்யூட் ஷெல், நான் டைம் கொடுக்குறேன், கொடுத்து சேவ். இப்போ நான் டேஷ்போர்ட் போயிட்டு ஒர்க்கர் டெஸ்ட் இருக்கா, அதை ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சு. இப்போ ஒர்க்கர் மிஷின் போறாங்க, இந்த பிளாக் கலர் மிஷின் போறேன். இதுக்குள்ள ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கா, சேஞ்ச் டைரக்டரி ஒர்க் ஸ்பேஸ். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒர்க்கர் டெஸ்ட் இருக்கா. ஸோ அப்போ இதுக்கு மேல இதை ஒர்க் ஸ்பேஸா எடுத்து ரன் பண்ணணும். ஸோ இதாங்க மாஸ்டர் ஒர்க்கர் கனெக்டிவிட்டி இன் ஜென்கின்ஸ். எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஸோ இது ஷோர் அப் பார்த்துக்கோங்க. 200% இந்த கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூல டெஃபினட்டா. இந்த கிளாஸ்ல ஜென்கின்ஸ் டே 2 போட்டு பிளக்இன் ஒன்று பார்த்துருக்கோம், அதை தாண்டி மாஸ்டர் ஒர்க்கர் ஆர்கிடெக்சர் பார்த்துருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் அதில் இன்க்ளூடா என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஜென்கின்ஸ்ல கிரெடென்ஷியல்ஸ் ப்ரொவைட் பண்றதுன்னு பார்த்தோம். அப்போ யூசர் நேம் வித் பாஸ்வேர்டா கொடுக்கலாம், எஸ்ஹெச் யூசர் கீயா கொடுக்கலாம், சீக்ரெட் டெக்ஸ்டா கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம சீக்ரெட்ஸை பாஸ் பண்ண முடியும் ஜென்கின்ஸ்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா கேட்கிற கேள்வி இன்டர்வியூல.
Hope you people are clear. Any doubts? தினேஷ் ஒரு டவுட் ஒன்று இருக்கு தினேஷ் எனக்கு. சொல்லுங்க பிரசாந்த். இப்போ என்னன்னா நம்ம வந்து அந்த ஸ்லேவ்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா? அது கிரியேட் பண்ணதுக்கு காரணமே இதோட ஓவர்லோட வந்து இதுல நம்ம ஷேர் பண்ணி ஒர்க் லோட் மேனேஜ்மென்ட் தான். ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணோம். பட் ஆனா நம்ம இங்க என்ன பண்ணோம்னா எல்லாமே நம்ம அந்த மாஸ்டர் ஜென்கின்ல தான் பண்ணோம். நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம்? இல்ல நம்ம எல்லாமே மாஸ்டர் ஜென்கின்ஸ்ல பண்ண மாட்டோம். மாஸ்டர் இப்ப ஒரு ஜாப்ன்றது என்ன? ஒரு டாஸ்க். ஓகே. அப்ப அதுக்குன்னு ஒரு CPU கன்சியூம் ஆகும், அதுக்குன்னு ஒரு மெமரி கன்சியூம் ஆகும்ல. இப்ப இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் ஜென்கின்ஸ் இருக்குல்ல, இதுல நூற்றுக்கணக்கான ஜாப் இருக்கும். அப்ப எல்லாமே நம்மளோட மாஸ்டர் ஓவர்லோட் பண்ணிச்சுன்னு வைங்களேன், நம்ம யார்கிட்ட போய் நம்ம இன்டராக்ட் பண்றது, பேசுறது? அப்ப டேஷ்போர்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, எதெல்லாம் கொஞ்சம் ஹெவியான டாஸ்கா இருக்கோ, கொஞ்சம் CPU மெமரில அதிகமா கன்சியூம் பண்ணுதோ, அதுக்கேத்த போல ஒரு ஒர்க்கர் கிரியேட் பண்ணி அந்த ஜாபை அந்த ஒர்க்கர்ல நான் ரன் பண்ண வைப்பேங்க. ஓகே. பட் அது பேக் எண்ட்ல பண்றதுக்கு பேக் எண்ட் ப்ராசஸ்க்காக மட்டும் தான் நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்றோம். மற்றபடி ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லாவே நம்ம இதெல்லாம் தான் நம்ம ரன் பண்றது எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்களா? அது டிபெண்ட்ஸ். இப்ப நம்ம ஒரு இப்ப டெஸ்டிங் ஜாப்லாம் ஓடும், சில ஜாப்லாம் ஓடும், ஹவர்ஸ் கணக்குல ஓடும். ஓகே. ஓகேவா? இப்ப அந்த மாதிரி ஹெவியான ஒர்க் இருக்குல்ல, அந்த ஹெவியான ஒர்க்லாம் நம்ம மாஸ்டர்ல ரன் பண்ணக்கூடாது. அது மற்ற ப்ராசஸ வந்து பிளாக் பண்ணும். ஓகே. அப்ப இந்த மாதிரி பிளாக் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்குன்னு டெடிகேட்டா ஒரு சர்வர் அசைன் பண்ணி அந்த டீமுக்குலாம் அந்த பர்டிகுலர் ஜாப் மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ எப்படின்னா அந்த இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்லேவ்ன்ற ஒரு இன்ஸ்டன்ஸ்லேயே போயிட்டு திரும்ப அந்த ஜன்கின் லாகின் பண்ணி அதில் ரன் பண்ற மாதிரி பண்ணுங்களா? ஆமா, இவங்க ரன் பண்ண மாட்டாங்க, லாகின் பண்ணவே தேவையில்லை. எல்லாமே ஜென்கின்ஸ் மாஸ்டர் இருக்குல்ல, அது வந்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வழியா நம்ம என்ன வேணா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி, அது எல்லாமே பேக் எண்டா இருந்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி நமக்கு ஜென்கின்ஸ் இருக்க போகுது. சரி. ஓகே ஓகே, புரியுது. தேங்க்ஸ். Any doubts, guys? Others? Bhairavi, Cheryl, Subin, Kalai. Okay, guys. So thank you for joining. We'll see you people in the next class. Thank you. தினேஷ், இதுதான் லாஸ்ட் ஜென்கின் கிளாஸ்ங்களா இல்ல இதுக்கு அடுத்து இருக்குங்களா? இன்னொரு கிளாஸ் இருக்கு, பைப்லைன் இருக்குல்ல, பைப்லைன் பத்தி நான் எடுக்கணும். ஓகே. அந்த பைப்லைன்ல தான் நம்ம இந்த கோட்ஸ் டெவலப்பர்ட்ட இருந்து வாங்கிட்டு எப்படி லைன் பண்றது பைப்லைன் பத்தி எடுப்பேன். இன்னும் ப்ராஜெக்ட் டாஸ்க் பைப்லைன் பத்தி பார்க்கலாம் அடிஷனலா. சரிங்க தினேஷ். ஓகே guys, thank you. Thanks. Bye. Bye.